ஹெல்மெட்டை மட்டும் எது குறி வச்சுறோம்னா தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதில் பல வகையாக நம்ம ஹெல்மெட் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு உடம்புல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆணுச்சுன்னா உடம்புல வேறு எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றிடலாம். தலையில் அடிபட்டால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்டு இப்படி தான் உயிர் போய்கிட்டு இருக்குது. அதனால் ஒவ்வொரு வகையாக நிறைய நம்ம அவரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பேலன்ஸ் உள்ள 20% ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். போலீஸ் காவல்துறை தமிழ்நாடு லெவலில் எங்கே பார்த்தாலும் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இளநீ எது கொடுக்குறோம்னா இப்போ சாதாரணமாக கூட நீங்கள் தெரியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே மயக்கமாக கீழே விழுந்துறாங்க. சில பேருக்கு உயிர் கூட போயிடுது. அதுக்கு கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்கள் பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100% ஹெல்மெட்டு போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள். இதை கலெக்டர் மேடம், எஸ்பி சார், டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக அவேர்னஸ் நிறையா கொடுக்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக சாப்பிட்றாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுத்தோடனே ஹெல்மெட் போட்டு வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அதாவது தொண்டைக்கு இதமாக இளநீர், மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் நீங்கள் தாக்கல் செஞ்சாங்க. அதை குறிக்கும் விதமாகவும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி எங்களது ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொண்டைக்கு இதமாக இளநீர், மண்டைக்கு பதமாக ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50 இருசக்கர வாகன ஓட்டிகள், தலைக்கவசம் அணிஞ்சவங்க, தலைக்கவசம் அணியாதவங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி போக்குவரத்து ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவங்க தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு இன்றைக்கி இளநீர் கொடுத்தோம். கோடை காலத்தை முன்னிட்டு இப்போ எல்லாருமே உடலை குளுமையாக வச்சுருக்கிறதுக்கு பல்வேறு இயற்கை பானங்களை அருந்துறாங்க. அதே மாதிரி அவங்க தலையை பாதுகாக்கிறதுக்கு, குறிப்பாக உயிரை பாதுகாக்கிறதுக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்மெட் கண்டிப்பாக அணியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இதில் இந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிஞ்சவங்க அணியாதவங்க 2 பேருக்குமே நாங்கள் இளநீர் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.